இப்போ வந்து அதைத்தான் இப்போ சலிச்சு அடிக்கிறோம் தண்ணியில் போட்டு கழுவி. இவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கல் எல்லாத்தையும் பட்டை தூக்குறார். பார்த்தீங்கன்னா மூன்ஸ்டோனில் செய்த மோதிரம் சுற்றி சில்வர் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்களான்னு நம்புகிறேன். இப்போ நான் நிற்கிறது ஹிக்கடுவையில் இருக்கிற, உங்களுக்கு தெரியும் நாங்கள் அங்கே தங்கியிருக்கிறோம். ஹிக்கடுவை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 minutes தூரத்தில் இந்த மூன்ஸ்டோன், என்ன பேர் அதுக்கு, மூன்ஸ்டோன் மைன், அந்த இடம் இருக்குது. அதுக்கு மூன்ஸ்டோனுக்கு வந்து தமிழில் சந்திர காந்த கற்கள் என்று சொல்லினோம். ஆனால் அதே அந்த பேர் வந்தேன்னு சொல்லி உண்மையாக எனக்கு தெரியாது. தயவுசெய்து யாரும் தெரிஞ்ச ஆட்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்டு அது வந்து இங்கே நேச்சுரலாகவே வந்து வருதாம். அதை வந்து எப்படி எடுக்கணும்ன்றதை வந்து பார்க்கத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வாங்கோ, நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் என்னோட. இப்போ அது எப்படி எடுக்கணும்ன்றதை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். நேற்றெல்லாம் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதால இல்லை வீரமாக இருக்கு என்ன நிலம் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிணறு மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தான் மூன்ஸ்டோன் எடுக்கிறது. ஆக்சுவலி இது எவ்வளோ ஆழமாக இப்போ சொன்னாங்க, 9 meters ஆழமாம் இது. ஆனால் இப்போ மழை பெஞ்சதால உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கிது. அது அந்த மூன்ஸ்டோன் வந்து இந்த சேரோட வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ள. அதை மேலே எடுத்து அதை அரிச்சு தான் அந்த மூன்ஸ்டோனை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாருண்டா, அந்த கிடங்குக்குள்ள இருந்த மட்டை வெளியில் எடுத்துட்டு அதை வந்து இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டு அரிச்சு மூன்ஸ்டோனை பிரித்து எடுக்க போகிறாங்க. அதை பிரித்து அடித்த மூன்ஸ்டோனை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் கிடைக்கும் உங்களுக்கு. பிறகு இதை அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் செஞ்சு பட்டை திட்டுறா பட்டை தீட்டி நகைகள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதைத்தான் இப்போ சலிச்சு அடிக்கிறோம் தண்ணியில் போட்டு கழுவி. Yes, some few pieces. There is some different colors. Come out. என்ன இது ஓகே, வேற கலர்கள் இருக்குல்ல. See the daylight? Yes, this is the bluish. Let me see. This is blue color. Let me see. இது வந்து ப்ளூ கலர்ல தெரியுது பாருங்க சன்ல பார்த்தா. The white, this is a white color. Also the semi bluish. Yeah. That is the Moonstone. That look like glass, isn't it? It's glass. Look like glass, yeah. Yeah. இனி வந்து பட்டை தெரியும். So then after you have to select the good one. I mean inside very clear. Then we take to the factory for. Okay. So what do you do with this? Do jewellery? Yeah, it's used for the jewellery. Yes, yes. Okay. Yes. Okay. Okay. Thank you. Give me 1 minute. Okay, no problem. இந்த கல்லுகளை வந்து பட்டை தீட்டி இதுல வந்து நகைகள் செய்யலாமா? ஓ அபி பில் එකක් දුන්නේ. இது நல்லா இருக்கு. see ஷைன் பண்ணுது அந்த சில்வர் மாதிரி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இந்த மைன்ஸ்டோன் எடுக்கிற இடத்துல அவைய ஒரு மியூசியம் வச்சிருக்கணும். எல்லா விதமான கல்லுகளும் இங்கே வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிற்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்டான கலர்ஸ் கல் எல்லாம் இருக்குது பாருங்க. இது எல்லாத்தையும் குவாட்ஸ்ன்னு சொல்லிக்கணும். குவாட்ஸ் இடத்துக்கு போய் யூஸ் ஆகும். லைக் இதெல்லாமே
ஒர்க் டாப் செய்யலாம். அண்ட் சரியான எக்ஸ்பென்சிவான டேபிள் டாப்ஸ், இந்த கிரானைட் இருக்குன்னு தெரியுமா, அது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இது எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிசைனில் நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. அண்டு இது இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் ஐயா இதான் இங்கே இருக்கிற மைன்ஸில் இருக்கிற கல்லுகள். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டதா? இது அது பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து அமெத்திஸ்ட் சொல்கிறது. நீங்கள் ஜுவல்லரிலாம் பார்த்துருக்கீங்க இந்த பர்பிள் கலர். அண்டு இது வந்து பிளாக் கலர் மூன்ஸ்டோன். வேறு இது வந்து கோமேதகம் தமிழில் சொல்லுவாங்க, அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இது வந்து ப்ளூ சாஃபையர். இப்போ ரிங்கெல்லாம் போடுவோம், இப்போ ரிங்கெல்லாம் போடுவோம். இது வந்து பாலிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து தான் ஜுவல் செய்கிறது. அப்படி அந்த பக்கம் வந்தீங்கண்டா இங்கேயும் இருக்குது வேறு. இது வந்து கானெட்டை சிவப்பு கலர் கல், வெளிச்சத்தில் பார்த்தா தெரியும், சிவப்பு கலர் கல். அப்படி வந்து நிறைய விதவிதமான கல்லுகள் வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து இங்கே இயற்கையாகவே விளையுது. அதையவே வந்து தயாரித்து இப்போ மியூசியத்தில் வச்சிருக்கணும். வாங்க இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கல் எல்லாத்தையும் பட்டை தீட்டுறார். பட்டை தீட்டி ஷைன் பண்ணுறார். Moonstone cutting and make shining. That's blue. Oh, that's blue. Yeah. Cutting in cobblestone. Moonstone always cutting to the cobblestone. Oh, okay. Blue moonstone. Blue. And what color is this? Blue. This is also blue, isn't it? Yeah, blue moonstone. Madam, it is bluish color. Bluish color. Bluish color is best. Yeah. Like a sapphire, isn't it? What you can have the cinnamon oil there. Cinnamon oil. Pendants, okay. It's all handmade. Handmade. No machine. இப்போ அந்த பட்டை தீட்டின கல்லுகளை வந்து இவர் கொண்டு வந்து ஜுவல்லரி செய்கிறார். பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டன்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல். பாருங்க அழகாக இருக்குன்னு பெண்டன்ட். அந்த கல் தான் இப்படி பெண்டனாக மாறி இருக்குது. சில்வர், யா. Really nice, beautiful. Yeah. Beautiful. Handmade. Handmade, yeah. Really nice. இப்படி தான் இந்த மூன்ஸ்டோனில் இருந்து நகைகள் வாரது. இதுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. எஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் இப்போ இங்கே டிஸ்பிளேக்கு வந்துட்டுது. இப்போ அழகழகான பெண்டன்கள் அண்ட் மோதிரங்கள். This is ruby. ரூபி. ஓகே. இது இப்போ ரூபியில் செய்த மோதிரம். இது வந்து சில்வரில் செய்திருக்கிறாங்க. ஹவு மச் திஸ்? This one. That's a ruby. It's quite more. It's a very. This is a 320 in US dollars. $320. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வாட் அபவுட் திஸ் ஒன்? This is can go to place. This is the moonstone. Yeah. What blue color? Yeah. பார்த்தீங்கன்னா மூன்ஸ்டோனில் செய்த மோதிரம் சுற்றி சில்வர் இருக்குது. இது வந்து இலங்கை ருப்பீஸுக்கு வந்து 26,000 ரூபா சொல்கிறீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நீங்கள் இன்றைக்கு இந்த மூன் ஸ்டோனை வந்து எப்படி எடுக்கிறாங்க, எப்படி அதை சலிச்சு எடுக்கிறாங்க, எப்படி பட்டை தீட்டுறாங்க, அண்ட் அது வந்து ஷோரூமுக்கு வரும் வரைக்கும் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு காட்டினா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை ப்ளீஸ் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய், ஸ்டே சேஃப்.